கால் உள்ள மாட்டு நம்ம தானே என்ன நம்ம என்ன செடியுமே என்ன ஃபுல்லாக உள்ள பிடிச்சிக்கேன். இப்போ வசிம் வந்து வீட்டில் விட்டு வந்துட்டோம். இப்போ தான் வசிம் வந்திருக்கான். இவங்க அதலக்கா இப்போ பிடிங்க போகலாம். எவ்வளோ இருக்குது பார்க்கலாம். இப்போ தான் வந்து கண்டுப்பெல்லாம் பாருங்கள் சின்னதாக இருக்குது. இனிமேல் தான் உங்களுக்கு காய்க்கும் அதலக்கா வந்து. இப்போ சரி கொஞ்சம் வீட்டுக்கு அழகு வதக்கிற அளவுக்கு வச்சா போதுனால இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே காட்டு இந்த காட்டு பார்த்தீங்களா கொஞ்சம் பெருசு பெருசாக பிடுங்க. நீ பிடுங்காத நீ பிடுங்காத நாங்கள் பிடிங்க அதில் ஓடு தள்ளு அம்மத்தும் மண் புதுங்குது. முடிச்சிட்டேன். எடுத்துட்டேன். சொல்லுங்க வாங்க பிடிங்க வாங்கிக்கலாமா. வந்து தினமும் களை இல்லாத மாதிரி மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். காலைல தினமும் வரணும். அப்படின்னா தான் ஒரு கிழமை ஆளே தேவையில்லை. எடுக்கிறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்து எடுத்துட்டோம். அவ்வளோவா இப்போ நமக்கு கிடைக்கல அதற்கா. இனிமேல் தான் காய்க்கும். ஓகேங்களா நம்ம திருப்பி ஒரு நாளைக்கு வரணும் பிடுங்கிறதுக்கு. இங்கே இருக்கு நிறைய இருக்கு களை பிடிங்கி போகிறேன். நம்ம எவ்வளோ பிடிங்கிருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் அதலக்கா பிடிங்கிருக்கும். இன்றைக்கி இவ்வளோ தான் இருக்குது. இப்போ தான் செடி வந்து ஃபுல்லாக வந்து புதுசாக இருக்குது. இனிமேல் நிறையா நிறையா அது படர்ந்து போய் நிறையா காய்க்கும். அப்போம்போது வந்து நம்ம அதலக்கா வந்து திரும்ப பிடுங்க வரலாம். இப்போ வீட்டுக்கு போகிறோம். டைம் ஆச்சு. வசிமுக்கு டைம் ஆச்சுன்னு அவசரப்பட்டுட்டே இருக்கான். வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேங்களா. அதலக்கா வெட்டையிலே இப்போ தான் அதலக்கா கிடச்சிச்சு. சரியா இப்போ நம்ம கிளம்பலாம். வீட்டில் பார்க்கலாமா வசிம்? பார்க்கலாமா? ஏம்மா போய்ட்டு போகிறேன். சரி இப்போ நம்ம கிளம்புறோம். மலை மேகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. டக்குன்னு கிளம்பிடுறோம். டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். வர்ற வழி கொஞ்சம் எங்கள் ஊரில் பார்த்திங்கனாக்கா 2-3 நாளாகவே மழையாக தான் இருந்தது. இப்போ பாருங்கள் லைட்டாக ஈரமாக இருக்குது. வெயிலே அடிக்கலை. புயல் வருதுங்க சொல்கிறதுனால வந்து வெயிலே இந்த பக்கம் அடிக்கவே இல்லை. ஒரு வாரமாகவே இப்படி தான் இருக்குது. எந்த பக்கம் நிறையா நீ மட்டும் போகிறடா பாருங்கள். எல்லாமே எல்லா பிஞ்சையும் ஒரே பிஞ்ச மாதிரி இருக்குது. வரப்பே தெரியல மடி. சரி வீட்டுக்கு கிளம்புவோம். செடியா மிச்சா அவசியமா எதுடா பாதை எனக்கே தெரில. ஒரு இது இருந்துச்சு. அந்த இருக்கு அந்த அங்கே இருக்கு. ஆனால் மிதிச்சிடா செடிங்க. பிஞ்சு லாக்காக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பிந்தி வச்ச செடிங்க. ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதெல்லாம் முன்னாடியே வச்சிட்டாங்க. அது நல்லா பெருசாக இருக்குது செடியெல்லாம். அம்மாடி இந்த தாவுக்கால் இறக்குது. இதுவரை தான் நம்ம பிஞ்சு. இதுவரை தான் நம்ம பிஞ்சு. பார்த்து போ. அந்த இருக்கிற பாதை தெரிலம்மா. நெருக்கமாக இருக்குது. பூச்சி வச்சுட்டு நம்ம பார்த்துக்குமா.
பூச்சி விட்டு வந்துடாம ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஏதாவது பூச்சி இருந்தால் கூட அது ஒன்றுமே தெரியாது. அது பயமாக இருக்குது. டே பார்த்துப்படா. இங்கே பாருங்களேன், எல்லாருக்கும் பயமாக இருக்குமா. சீக்கிரம் போ, அந்த பக்கம் போடுறா, அந்த பக்கம் போடுறா. இந்த பக்கம் போய் இருந்தா இருக்கிற அந்த பக்கம் ரொம்ப இதாக இருந்தா இருக்கு. வசியமாக அங்கிட்டு. அது ரொம்ப நெருக்கமாக இருக்கனால பயமாக இருக்குது காலை வைக்கிறதுக்கு. எது வலி இதானா? கிளம்பி ரோடு கண்டாச்சு. அங்கேருந்து வர ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் சவதியாக இருந்துச்சா, வர ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ கிளம்பிட்டோம். வீட்டில் போய் பார்க்கலாம். இதே பாருங்கள், இதே எங்கள் ரோட்டு மேலே இருக்கிற வீடுகள்லாம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. இயற்கையும் சேர்த்து கலந்துருக்குலாம், நல்லா இருக்குது. இங்கிட்டு அப்புறம் பசுமையாக இருக்குது, இங்கிட்டு வீடாக இருக்குது. ஒன்று சைடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சரி, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். எனக்கு நடந்தது இங்கே தான் போகிறதுங்க. பார்த்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ பெரிய இவ்வளோ இருக்குமான்னு தெரியாது. இப்போ கொட்டும் மரக்காயை சரியான பேசுறதுக்கு என் பொண்ணு. நம்ம வளர்க்குறதுக்கு போதுமான அளவு வளர்க்க கிடச்சிச்சு. எங்கள் பிஞ்சா ஏதாவது கசக்காதுங்க. சூப்பராக இருக்கும் வளர்க்கணும்னா, ரொம்ப பிடிக்கும். நமக்கு போதுமான அளவு பிடிங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் அது கொஞ்சம் செடியெலாம் வந்து சிறுசாக இருக்குது. இன்னும் கண்டுலாம் பெருசாக நடத்தி இந்த செடியே நிறையா வளர்ந்து பெருசாக இருக்கும். நிறைய காய் இருக்கும். ஓகேங்களா, நம்ம இன்னும் நாளைக்கு போகலாம். இப்போ போனால் ரொம்ப டயர்டாக இருக்குங்க. என்னால் முடியவே இல்லை. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுதா காட்டுக்கு போய் திடீர்னு பிஞ்சைக்கு போனோன்னே எனக்கு அந்த